இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அப்பாவும் பையனும் 2 பேர் தொடர்ந்து ஒப்பாரி போகிற கல்யாணத்துல எல்லாம் ஒப்பாரி. திமுக வளர்ந்ததே கல்யாண மேடைகளில் பிரச்சாரம் செஞ்சுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் எனக்கு எதிரி திமுகன்னு சொல்றதுனால தான் நீங்கள் திமுக எதிரியா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. இல்லைனா அதுவும் இல்லாமல் போயிடும். அமமுகவில் அவர் இப்போ விட்டால் வாய்ப்பு எப்பவும் கிடைக்காதுன்னு முதல் ஆளாக வந்தார். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வராங்க. அதை நீங்கள் எப்படியே குதிரை பேருன்னு சொல்ல முடியாது. யார் முன்னாடி போய் தொண்டு போடுற ரேஸில் ஓடிட்டு இருக்கு. ஓகே, இதை வேணா குதிரை ரேஸு சொல்லுங்க. என்ன குதிரை பந்தயம், குதிரை வேகம்னு சொல்லுங்க. ஆனால் குதிரை பேருன்னு சொல்லாதீங்க. நாள் அமைச்சர் அவர் மேலே புகாரில் வந்து அவர் பேர் அடிபட்டிருக்கு. அந்த மோசடி புகாரில் வேலை வாங்கி தரதா அவரோட பிஏ நினைக்கிறார், இளஞ்செல்லின்றவர். பார்த்தீங்களா? அவங்க பிஏ மூலியமாக தான் கரெக்டாக பண்ணுவாங்க. கேட்டால் பிஏவே தெரிலன்றவாங்க. ஒருத்தங்க காசு திருப்பி கொடுத்துட்டோன்றவாங்க. சரி, இதை தான் கட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஆட்சியில் முதலமைச்சர் முடிவெடுத்து பண்ணுறாரு. அமைச்சர் சரத்குமார் மேலே அந்த ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்கு, இந்த மாத்திரையை பயன்படுத்தினார்ன்றது. அதை எதிர்த்து இன்னைக்கு திமுகவினர் பல இடத்துல போராட்டம் பண்ணாங்க. காவல்துறை அனுமதி மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. அவர் தெளிவாக ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு. அதுக்கேற்ற டாக்டரும் ஒருத்தர் பேசின வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணி நானும் பார்த்தேன். இதுக்கு மேலே இதில் வந்து அரசியல் கலப்பு தான் இருக்கா? இதில் என்ன எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சிஎம் விஜய் அவர்களால் மாரத்தான் பண்ணி நோ ட்ரக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அவரே வந்து பண்ணதுனால ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயத்தை வச்சு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறது. நீங்கள் எதிர்க்கிறது அமைச்சர் சரத்தையா இல்லை வேறு யாரையா? இப்போ அமைச்சர் சரத் அவர்கள் ஏற்கனவே திமுக செய்த ஊழல்கள்லாம் வெளிக்கொண்டு வருவோன்னு பேட்டி கொடுத்ததுனால நீங்கள் இதை செய்கிறீங்களா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கெட் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தான். சார், நீங்கள் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்பா மொய் எழுதிட்டு வருவோமா? இல்லை, சாப்பிட்டு வருவோம், வாழ்த்து சொல்லிட்டு வருவோம். அப்பாவும் பையனும் 2 பேர் தொடர்ந்து ஒப்பாரி போகிற கல்யாணத்துல எல்லாம் ஒப்பாரி. பார்த்தீங்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திமுக வளர்ந்ததே கல்யாண மேடைகளில் பிரச்சாரம் செஞ்சுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலம். வசந்தன் கோ சொல்கிற மாதிரி அது அந்த காலம் அது அப்படின்னு பாடணும் தோணுது. பட் சொன்னால் அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க செய்ய தான் போகிறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் திருந்தலைன்னா நீங்கள் அதாவது திருப்பி இன்னொரு விஷயம் ஆழமாக பதிய வைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் எனக்கு எதிரி திமுகன்னு சொல்கிறதுனால தான் நீங்கள் திமுக எதிரியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. இல்லைனா அதுவும் இல்லாமல் போயிடும். முதல்ல அதை புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டால் நல்லது. அதாவது நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முதலமைச்சர் அவர்களும் இதற்கு உடன்படுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர்கள் இருந்தால் ஆட்சிக்கு ஒரு நல்லது, ஆளுங்கட்சிக்கு அது ஒரு ஜனநாயகமாக ஒரு இருக்கும்னு நினைப்பாருன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் சும்மா இப்படியே பண்ணிட்டு இருந்தால் இதுவும் இல்லாமல் போயிடும் போல் இது தெரியுது. ஆக்சுவலாக நேற்றைய ஒப்பாரியில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, இனிமேல் ஒரு 6 மாதத்துலையோ ஒரு வருஷத்துலையோ இல்லை 3 வருஷத்துல கூட எலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கு. கரெக்டு. என்ன இது எப்படி வரும்? ஒரே வார்த்தை சொல்லி எப்படி வரும்? அதாவது 3 வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் படி அந்த ஒரு வாய்ப்புக்கு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். 6 மாதத்துல என்ன கான்செப்ட்ல சொல்லுங்க? எப்படி அப்படி வரும்னா எப்படி வரும்? எனக்கு என்ன தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொல்கிறாரான்ற மாதிரி தோணுது எனக்கு. இல்லைப்பா, நீங்கள் மேடைக்கு மேடை சட்டசபை வெளியில் எல்லாத்துலாம் குதிரை பேரன்னு யாரை பேசுகிறீங்க? தாவேக்காவை பேசிட்டு நீங்கள் இப்போ 6 மாதத்தில் வரும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ யார் குதிரை பேர் நடத்துறது? டவுட் வருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் டிவிகேவுடைய தலைவர் மற்றும் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்தீங்கன்னு நேரடியாக வர வேண்டாம், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. என்னது அது எப்படி நீங்கள் வந்து குதிரை பேரம் பேசலாம்? குதிரை பேரம்னா எப்படின்னா, நான் சொன்னேன், நான் கருத்து சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அதிமுகவில் ஒரு 1/2 வந்து உடைங்க, அவங்கள வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதிமுகவை மாற்றுங்க, ஒரிஜினல் அதிமுக இவங்கள மாற்றி இவங்க மூலியமா ஆதரவு பெறுங்கன்றத இதை நீ சொன்னாலும் தகும். குதிரை பேரத்தில் வருது. அதாவது சொல்லலாம் ஓரளவுக்குன்னு நான் சொல்றேன். அவங்க உடன்பாட்டு தான் வராங்க, அவங்க கட்சியா தான் வராங்க. இருந்தாலும் குதிரை பேரத்தில் வராது சார். அதுதான் சொல்றேன். அது நம்ம சொல்றதுனால இப்படி பண்ணா இப்படி நடந்தா அதை கூட சொல்லலாம். அவன் தனிப்பட்ட முறையில இப்ப முதல்ல ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அமமுகல, அவரு இப்ப விட்டா வாய்ப்பு எப்பவும் கிடைக்காதுன்னு முதல் ஆளா வந்தாரு.
அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வராங்க. அதை நீங்க எப்படியே குதிரை பேருன்னு சொல்ல சொல்ல முடியாது. ஓகேவா? விருப்பப்பட்டு வராங்க. இன்னொன்று வைகோ வைகோ அவர்கள் ஒரு மேடையில் பதிவு பண்ணுறாரு, அவருடைய செயற்குழு பொதுக்குழுவில் பேசுகிறாரு. என்னென்ன, திரு விஜய் அவர்கள் வந்து 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் அவர் சொன்னார்ல, அதுக்கு இவர் ஒரு பதில் சொல்லியிருந்தா தானே அந்த பதில் வந்திருக்கணும். அது என்னவா இருக்கும்? நான் தெரியாம திமுக சின்னத்துல நின்னுட்டேன் புலம்பி இருக்கணும். அவர் மேடமேடிக்கு ஏற்கனவே புலம்பிருக்கீங்க. அது அவர்கிட்ட பேசும்போது அவர் அதை சொல்லியிருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா ராஜினாமா பண்ணுங்க, உங்களுக்கு அந்த 2 எம்எல்ஏவை வந்து ஏன் வேட்பாளர் நிக்காம உங்களை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்றது. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல கிடையாது. இதத்துக்குன்னு வந்து குதிரை பேரத்துக்கு ப்ரூவ் பண்றாங்கன்றாங்க. யாரையா நீங்க, யாரு சாமி இவன் அப்படின்னு அந்த இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் கேட்கிற மாதிரி யாரு சாமி இவன்ற மாதிரி எதுக்குத்தால இவங்க இப்படிதான் பண்றாங்க. நியாயமா நடந்துக்கிட்டாலும் தப்பு தான் சொல்ல போறான், அநியாயமா நடந்துக்கிட்டாலும் தப்பு தான் சொல்ல போறான். வைகோ சொன்னதுலேயே விஜய் லைட்டா கோவப்பட்டாதுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. சரி, அவர் வந்து அந்த வயசு முதிர்ச்சி, வயசு இதுவாயிடுச்சு, மேடையில எது தவிர்க்க கூடாதுன்ற இதுல நான் இதை தவறா சொல்றேன். அவர் இன்டெலெக்சுவல் தான் எல்லாமே. பட் இன்னைக்கு காலம் கொஞ்சம் அவர் அந்த ஃபேக்ட் வந்து அப்படி இருக்கு. இதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோவப்படணுன்ற இது இல்லை. நீங்கள் நம்ம வீட்டு பெரியவங்களா நினச்சி கூட அதை மன்னிக்கலாம். அவருடைய சிச்சுவேஷன், அவருடைய ஆதங்கம், அவங்க கட்சியாள்கிட்ட பேசுறதுக்கு இது பயன்படுது. அது ஆக்சுவலாக அவரு தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம்தான். ஓகேவா? அது என்ன மாதிரி கைட் பண்ணப்பட்டது, வெளியே பரப்பப்பட்டதுன்னா இவர் வந்து இப்படி பண்ணணும். அவர் அந்த நல்லெண்ணத்தில் முதலமைச்சர் நீங்க அப்படி கவலைப்படாதீங்க, நீங்க ராஜினாமா பண்ணாலும் நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றத அவர் அது சொல்ல போன இதுதான் இவங்க வந்து வெளியே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பரப்புனதுனாலதான் முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு உறுத்தலாயிட்டு இருக்கும், என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்னு. மற்றபடி இது வந்து 2 சைடுமே நெகட்டிவிட்டியோ ஹேட்ரேட் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே சார், ஓகே சார். நம்ம இந்த குதிரை பேரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இப்ப சமீபமா இந்த நிமிஷத்துல ஒரு பிரேக்கிங் என்ன வந்திருக்குன்னா, முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய கரூர் மாவட்ட அந்த தொகுதியின் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது எதுல சார் வரும்? நம்ம பார்த்தா 2 விஜயபாஸ்கரை பத்தி பேசியிருப்போம் வருவாங்கன்னு. ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவா வந்துக்கிறாரு, ஒருத்தர் ஆல்ரெடி டிசைட் பண்ணி 10 நாள் முன்னாடி இருக்க. அவ்வளவுதான். சரி, யாரு முன்னாடி போய் தொண்டு போடுற ரேஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே, இதை வேணா குதிரை ரேஸ் சொல்லுங்க, என்ன குதிரை பந்தயம், குதிரை வேகம் சொல்லுங்க. ஆனா குதிரை பேரன்னு சொல்லாதீங்க. என்னன்னா அவன் இவங்க எதிர்காலத்தை அவன் முடிவு பண்ணி பண்ணிக்கிறாங்க. அதுதான் விஷயம். அவங்க பாக்குறாங்க, எனக்கு இந்த இது வந்தா எனக்கு இந்த பதவி கொடுப்பீங்களா, நான் அமைச்சராக்குவீங்களா, ஏதோ ஒரு விதத்துல இருக்கும். இங்க பார்க்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட ஒரு 4 பேர் இங்க தேவைன்னு இவங்க யோசிக்கலாம், என்ன வேணா நடக்கும். ஸோ ஆனால் அது அந்த கட்சி சம்மந்தப்பட்டது, அவங்க தலைவர் முடிவு பண்ண வேண்டிய. இதை நீயோ நானும் கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உரிமை இல்லை. இன்னொரு பிரேக்கிங்கும் போயிட்டு இருந்துச்சு சார். என்னன்னா, ஒருத்தர் ரொம்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு. யாருன்னா சிவசங்கர், முன்னாள் அமைச்சர். அவர் மேலே புகாரில் வந்து அவர் பேர் அடிபட்டிருக்கு. அந்த மோசடி புகாரில் வேலை வாங்கி தரதா அவரோட பிஏ நினைக்கிறார், இளஞ்செலியன்றவர். பார்த்தீங்களா? எல்லாரும் வேலை வாங்கி கொடுக்கறதா மோசடி பண்ணினே இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. அவங்க பிஏ மூலியமாக தான் கரெக்டாக பண்ணுவாங்க. கேட்டால் பிஏவே தெரிலன்றுவாங்க. ஒருத்தங்க காசு திருப்பி கொடுத்துட்டோன்றுவாங்க. இது என்ன கதைன்னே தெரியல. சரி, இதை தான் கட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஆட்சியில் முதலமைச்சர் முடிவெடுத்து பண்ணுறாரு. அது சொன்னதில் தெளிவு என்னன்னா, நானும் வாங்க மாட்டேன், என் கூட இருக்கணும் வாங்கக்கூடாது, வாங்கினவனையும் விட மாட்டோம். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். ஸோ நீங்கள் இதை வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. சோலி முடிஞ்சிச்சு. சிவசங்கருக்கு முதல்ல ஒரு ஆக்டிங் மினிஸ்டராக தான் இருந்தார், புரியுதா? செந்தில் பாலாஜி இயக்குனாரு, அதனாலதான் அதே ஸ்டைல் இங்கேயும் நடந்திருக்கு. ரைட் 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 ரைட், புரியுதா? அவருடைய இன்ஸ்பிரேஷனை அவர் தான் இயக்குனாரா யாருக்கு தெரியும்? நம்ம பாட்டு சொல்லிட்டா ஆதாரம் இல்லாமல் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஏதாவது சொல்றாங்க. ஆனா நான் காமிக்கிறேன், மக்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி பிஏ வேலை வாய்ப்புக்கு பணம் பெற்றார், அப்படியே திருப்பி கொடுத்தார். அண்ணன் சிவசங்கர் அவர்கள் பிஏ பணம் பெற்றார், அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த ரெண்டுத்துக்கும் மினிஸ்டரா இருந்த சிவசங்கர், அதாவது செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணியிருந்த நேரத்தில் ஆக்டிங் மினிஸ்டரா இருந்தவர் தான் சிவசங்கர். அது மொத்தத்தை அவருக்கு பின்னிருந்து இயக்குனவர்லாம் கரூர்காரர்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காங்க மக்கள் முடிவு பண்ணி. ஏற்கனவே அந்த ரோடு போட்ட அந்த கான்ட்ராக்ட்ல கூட போடாத ரோட்டுக்கு கான்ட்ராக்ட் எடுத்த பின்னாடிலயும் செந்தில் பாலாஜி இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. செந்தில் பாலாஜில வேலு வந்து செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டிருக்காரா இல்லை அவருக்கு செட்டில்மெண்ட்டுக்காக அவர் வேலை பார்த்தாரான்னு நமக்கு தெரியல. எல்லாம் களவாணிங்க கூட்டு களவாணியான்றது போத்து பாருங்க.
சரி சார், முந்தானத்து கேட்கணும்னு நினைச்சேன். இந்த அரசகுமார் அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதாவது 2019லயோ 20லயோ வந்து பிஜேபியிலேருந்து ஆமா, திமுக விலகுனாரு. செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி அதாவது அவர் பேசுகிறத டிபேட்ஸ்லலாம் வேற மாதிரி பேசினப்போ அதுக்கப்புறம் அப்படியே பேசுறாரு. என்னடா காரணம் இல்லாமல் இந்த இது எங்கே போகுதுன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. ஓகேவா? ஓகே. பூனைக்குட்டி வெளியே ஆனால் வந்துருச்சு. இதை நான் என்ன பார்க்க போறேன்னா, இதை அரசகுமார் மேலேயே பலியாடாக்கி முன்னாள் அமைச்சரை காப்பாற்ற பார்க்குறாங்களான்ற ஒரு டவுட் எனக்கு வருது. ஓகேவா? 1. 2வது இந்த இதுக்கு மாத்திட்டாங்க, பணம் பெற்றார்கள் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து பதிவு பண்ணாரு. அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் திமுக சார்பில் இருந்து பேசுறவங்கலாம் விட்டாங்க. இப்போ அரசகுமார் இவ்வளோ வாங்கியிருக்காருன்னு ப்ரூவ் ஆயிருக்குல்ல. இதுக்கு திமுக என்ன சொல்ல போகுது? அவங்க ஆட்சி காலத்துல தானே நடந்தது. இப்போ இப்படி ஒண்ணு நடந்தது, உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, உங்க கட்சி ஆள் தான் அவரு. ஓகே, சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியே நீங்க அவர் துறை சார்பு இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி முன்னாள் அமைச்சரை காப்பாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா, ஒரு கேள்வி, உங்க உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? சொல்லியிருக்கோம், இல்லை இவங்க கேட்கலையான்னு தெரியல. பங்கு போகாம இது ஆக போகுது. அவரு அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட ரொம்ப க்ளோஸா இருந்ததும் சொல்றாங்க. ஃபேமிலி எல்லாமே இல்ல சிம்பிள். பினாமி நீ 100ன்னு வாங்குறாங்கன்னு வருது இல்லையா? இதுல 20 இவர் வச்சிருப்பாரு, 40 50 80 கொடுத்துருப்பாரு மற்றவங்களுக்கு. இப்படிதான் போயிருக்கும். புரியுதா? ஸோ 100க்கு இவர் மேல பழி வரும். ரைட் ரைட் ரைட். அதுக்கு 100க்கு என்ன சோர்ஸ், எங்க போய் ஏதாவது வாங்கி வச்சிருந்தா தான் தெரியும். அப்ப மீதி எங்க போச்சுன்னு கேட்பாங்க. அப்ப ஏதாவது வெளியே வர விசாரணையில் வெளியே வருதான்னு வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார், திரும்ப நம்ம நம்ம கோட்டைக்குள்ள போவோம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கோப்புகள்லாம் டெய்லி சிஎம்னா கோப்புகள்லாம் பார்ப்பாங்கல்ல, அதாவது காலைல போற கோப்பு ஈவினிங் கிளியர் ஆயிருதான் சார். எல்லாமே ப்ராப்பரா பார்த்து கிளியர் பண்ணி அமைச்சிடறாரா சார். இது அது யார் சொன்னார்னா, முன்னாள் ஒரு ஐஏஎஸ் அவர்கள் வந்து அதாவது கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், பழனிசாமி இவங்களோட வேலை பார்த்தவங்களே சொல்லியிருக்காரா, இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லைன்னு பெருமையா சொல்றாங்களே. நான் எனக்கு ஒரு சில துறை செயலாளர்கள்னால தெரிய பழக்கம். அவங்கக்கிட்ட நான் பேசினது, அவங்க ஜெயலலிதா கூட இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசினதுலேருந்து எனக்கு கிடைச்ச அந்த இதுவுமே என்னென்னா, இந்த மாதிரி ஆக்டிவாக போகுது அப்படின்றது ரொம்ப எல்லா துறையில் பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸு அந்த ப்ராசஸ். இப்போது உம்முன்னு கேட்குறாரு, அமைதியாக கேட்குறாங்க, இஸ் லிசனிங் அப்படின்றாங்க. அதாவது கேட்குறாக்கா. இப்போது துறையில் வந்து ஒரு பவரில் இருந்தாங்கன்னா நான் சொல்கிறது செய்யின்னு சொல்கிற கேட்டகரி வரும். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது கேட்குறாரு, அவருடைய டிசிஷனே எடுக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி. நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு தலைவர் முன்னாடி இருக்காங்கன்னா அவங்க ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனால் ஜெயலலிதா கிட்டே கோப்புகள் எப்பவுமே தேங்கும். அவங்கக்கிட்ட உடனடியாக போகாது. அவங்கக்கிட்ட போகுது அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ரெகுலராக சட்டசபை போகிறவங்களா இருக்க மாட்டாங்க. இல்லை நடுவில் கொடநாடு போயிட்டேன்னுவாங்க, ஒரு ரெஸ்ட்டு எங்கேயாவது ஒரு இதுலன்னு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து அது அப்படியே வந்து தேக்கமடைய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. இல்லை அப்படி எடுத்துடலாம் பண்ணால் அது வந்து ஒரு 3 நாள் ஃபில்ட்ரேஷன் ஆகி அவங்கக்கிட்ட போகும்போது அந்த ஒரு இது இருக்குது. ஓகேவா? அதில் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்றத யாராவது சசிகலா அவர்களுக்கு பிடிச்சி சேர்ந்து பேசினாலோ அது நடந்தாலும் அது சில இதெல்லாம் மூவ் ஆகும். கோப்புகள் கொஞ்சம் டிலே அப்படின்றது அதாவது இருக்குல்லே பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். அவங்க இது வரைக்கும் ஆண்டவங்களில் அவங்களுக்கு அந்த ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் கூட இந்த சிஎம் கிட்ட இல்லை. ஸோ அப்போ அந்த பெஸ்ட்டுக்கும் ஒரு பெஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோன்றதை நம்ம இங்கே பதிவுக்கலாம் சார். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். திரு விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, தாவேகா ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் எல்லாமே எல்லா அரசு பேருந்துலையுமே இலவசமாக பயணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது இப்போ பரிசீலனையில் இருக்குன்றாங்களே சார். இது வந்து மகளிருக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் தான். நான் முதலமைச்சருக்கு ஒரு இது மூலயமா வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, மற்ற நலத்திட்ட உதவிகள் யார் யாருக்கு வேணுன்றவங்களோ நிதர்சனமாக ஒரு சர்வே எடுத்து ரிப்போர்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தமிழ்நாட்டினுடைய கடன் பிரச்சனைகள்லேருந்தும் கொஞ்சம் நமக்கு ரிலீஃபுக்கு கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான மற்ற செயல் திட்டங்களுக்கு நம்ம செயல்படுத்தவும் யூஸ் ஆகும். அதே போல் நான் இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறேன். நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே எல்லாம் ஒரு ரோடு போட்டால் ஒரு 30 வருஷத்துலேருந்து 40 வருஷம் மெயின்டைன் நல்லா இருக்கணுன்றது கண்டிஷன் இருக்கும் போது, உள்ளூர் உள்ளே போகிற ரோடுக்கு மட்டும் எப்படி 3 வருஷம் 2 வருஷத்தில் டேமேஜ் ஆகி வருது அப்படின்னு இதுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே போட்டது சைதை துரைசாமி அவர் மேயராக இருக்கும்போது ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நூக் அண்ட் கார்னர் விஷயத்தை கொஞ்சம் பரிசீலித்து ஒரு தடவை ஒரு ரோடு போட்டதாக இருக்கணும். ரோட் கட்டிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா அதை பழைய ரோடு சிஸ்டத்தில் பண்ண வேண்டியது அந்த யாருக்காக செய்கிறோமோ அவங்களுடைய கடமையாக இருக்கணும்.
அதை ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுத்து ஆப்பில் அந்த ஃபைல் அவங்கள அப்ளை பண்ண ஃபைல்ஸ்லேயே வந்து அப்லோடுன்றத காட்டணும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் ரோடுகளுக்காக நம்ம பண்ணுற வீண் விரயங்கள் வந்து கம்மியாக தவிர்க்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபாரின்லலாம் நல்லா விட்டமின்லாம் வந்து ஒரு பேக்லேயே வரும். நீ எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு ஒரு சின்ன எர்த்ராமர் இருக்கும், அழகாக மேலே வச்சு அமுக்குனா ரோலர் மாதிரியே ஆகிடும். ஏன்னா சின்ன சின்ன இடத்துக்கு பெரிய ரோடு போகும்போது தான் அந்த பெரிய பெரிய மிஷின்லாம் தேவை. இப்போ நீங்கள் ட்ரைனேஜுக்கு கட் பண்ணுறீங்க, இபிக்கு கட் பண்ணுறீங்க, இதெல்லாம் இருக்குன்னா இதை ப்ராப்பராக பண்ணணும். இன்னொன்று கிராசிங்கில் போடும் போது ப்ராப்பரான பைப்பிங் சிஸ்டத்தையும் பண்ண சொல்லணும். நாளைக்கு அது டேமேஜ் ஆச்சுன்னு திருப்பி அதை மாற்றத்துக்கு ஏதோ திருப்பிடணுன்றது மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பரான பைப்பிங் சிஸ்டமோட வைக்கிறது வந்து என்ஷூர் பண்ணணுன்றதை நான் சார். இது வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர்கள்லாம் தாண்டி இது முழுக்க அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை சார். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா சார்? எப்போவுமே பிடபிள்யூ அதிகாரிகளை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான். நான் சொல்கிறேன், இப்போ ஜிபிஎஸ் ஃபோட்டோ சிஸ்டம்னு கொண்டு வந்தோன்னா அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலான்ற. இப்போது நான் தான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த நம்ம ஒரு இடத்த நம்ம ஆஃபீஸ் ரோடு முனையில் இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல நோண்டினது நான் பார்த்தேன். இப்போ 2 இடத்துல ஒரு இதாக மூடியிருந்தாங்க, ஒன்று மூடலன்னு. இப்போ அந்த மூடியிருந்ததும் ப்ராப்பராக பண்ணல, அது பள்ளம், அதாவது காங்கிரீட்டில். ஸோ அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும். அதை என்ஷூர் பண்ணால் சின்ன சின்ன பள்ளங்கள் உருவாகிறது தடுக்கப்படும். அதனால் பல பேர் வண்டி சாக்கப் ஜாரில் அடிபட்டு முதுகு வலி ஏகப்பட்டதற்கு இந்த விஷயங்களில் இந்த மாதிரியான சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். அப்படின்னு இல்லையா, இதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வெண்டாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வெண்டாரு இந்த நான் சொன்ன மாதிரியான ரெடிமேட் விட்டமின்ஸ்லாம் இருக்குது, ஆன்லைனில் பார்த்தாலே தெரியும். அவங்க அதை எடுத்த ஒரு வண்டியில் வந்தாங்களா டக்கு டக்குன்னு போடணும், அதுக்கு அவங்க சார்ஜ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சிடணுன்றதை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். அடுத்தபடியாக முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்கும், என்ன பேசுவாங்க சொல்லுங்க? சட்ட ஒழுங்கை பற்றி கொஞ்சம் தீவிரமான விசாரணை நடத்துவாங்க. அதில் முதலமைச்சர் தன்னுடைய விருப்பம் என்னன்றதை சொல்லிடுவாங்க. லா அண்ட் ஆர்டரும் ட்ரக்ஸ் ஃப்ரீயை பற்றியும் உமனுடைய சேஃப்டியை பற்றியும் அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுவார். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்குடைய ஸ்டேட்மெண்ட் 2 நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். 2வது நாளில் வந்து அங்கே என்னென்ன பேசுனாங்கன்றதை வெளியே சொல்லணும். ஆண்டுக்கு ஒரு தடவை இது பண்ணுறதுன்றது இது 6 மாத காலத்துக்கு ஒரு தடவை கூட நடத்தலாம். அப்போ தான் வந்து முதலமைச்சருக்கு நேரடியாக இது வரும், இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், என்ன லேக் ஆகுது. இப்போ சப்போஸ் சொல்லும் போது அவங்க சைட்லேருந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம சரி பண்ணால் கரெக்டாக இருக்கலாம். டாஸ்மாக் வந்து 11 மணி வரைக்கும் இருக்குது, 9 மணிக்கு மூடலாம், இதெல்லாம் சரி பண்ணணும்னா சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இது அரசாங்கம் ஏற்றுக்கிட்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ முன்னாடி இருக்க அரசாங்கத்துக்கு காலம் அதிகமாக தான் வருமானம்னு சொல்லி அதை பார்ப்பாங்க. ஸோ இந்த அரசாங்கம் என்ன ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, இவங்க என்ன ப்ரொப்போசல் வைக்கிறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆக்ஷன்ஸும் இருக்கும். அடுத்தடுத்து அவருடைய ஜியோஸும் அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு இது ரொம்ப முக்கியமானது. இதனுடைய வேல்யூ நான் எப்போ பார்த்தேன்னா, சரி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போது தான் இதுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து நடத்துவாங்க. ஓகேவா, சட்டம் ஒழுங்கு கையில் கண்ட்ரோலில் கொண்டு வர்றது இந்த மாதிரியான மாநாடுகள் என்ஷூர் பண்ணும். அதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 2 நார்மலான மீட்டிங் நடந்ததை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இது மாநாடாக பார்க்கப்படுது. எல்லா மாவட்டத்திலேருந்து எல்லா அதிகாரிகளும் வருவாங்க, அவங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் பேசுவாங்க. இப்போ வந்து டிஜிபி, சென்னைனா கமிஷனர், வெளி மாவட்டங்களுக்குலாம் எஸ்பின்னு வருவாங்க. ஸோ இவங்க தான் அந்தந்த இதில் இருக்கிற இதை பேசுவாங்க. அதில் யார் சரியாக இருக்காங்க, யார் தப்பாக இருக்காங்கன்னு பார்க்க முடியும். அவங்கள மாற்றுறதுக்கா, அவங்களே கண்டினியூ பண்ணுறதா, அவங்கள இன்னும் எந்த இடத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதா, இதெல்லாமே இங்கே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் எடுக்க முடியும். ஓகே சார். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா, அது அமைச்சர் சரத்குமார் மேலே அந்த ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்கு, அந்த மாத்திரையை பயன்படுத்தினார்ன்றது. அதை எதிர்த்து இன்னைக்கு திமுகவினர் பல இடத்துல போராட்டம் பண்ணாங்க. காவல்துறை அனுமதி மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. அவர் தெளிவாக ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு. அதுக்கேற்ற டாக்டரும் ஒருத்தர் பேசின வீடியோவும் நீங்களும் ஷேர் பண்ணி நானும் பார்த்தேன். இதுக்கு மேலே இதில் வந்து அரசியல் கலப்பு தான் இருக்கா? இதில் என்ன எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு இதை விட்டா இப்போது என்னென்னா, இப்போ ட்ரெண்டானது என்னென்னா, சிஎம் விஜய் அவர்களால் மாரத்தான் பண்ணி நோ ட்ரக் ஃப்ரீன்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அவரே வந்து பண்ணதுனால ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயத்தை வச்சு நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறது, ஓவர் ஷேடோ பண்ண, அதை தான் இவங்க பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம பாரிசாலன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பார். திமுகவுடைய பேட்டர்ன் என்னவா அவங்க அடுத்த ஆண்டுகள்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் செயல்படுத்த பிளானில் இருக்காங்கன்றத ரொம்ப ஒரு கிளியரான ஒரு வீடியோ போட்டிருப்பார். நம்ம அடுத்த ஒரு ரீல்ஸில் அதை பார்த்து நம்ம அதை பற்றின பதிவு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான நெரேட்டிவில் தான்
போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து நெகட்டிவிட்டி உங்களை பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகன்றதை புரிஞ்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க 6 மாத இதுக்காக சொல்கிறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஊருக்கு முன்னாடி இப்போ எனக்கு புரியலை, நீங்கள் எதிர்க்கிறது அமைச்சர் சரத்தையா இல்லை வேற யாரையா? இப்போ அமைச்சர் சரத் அவர்கள் ஏற்கனவே திமுக செய்த ஊழல்கள்லாம் வெளிக்கொண்டு வருவேன்னு பேட்டி கொடுத்ததுனால நீங்கள் இதை செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் பழிவாங்கும் போக்கு. பழிவாங்கும் போக்குக்காக இதை கொண்டு வந்து நீங்கள் அதை ஹைலைட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், ஓகே சார். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.